அதில கம்பெனி நேமும் மென்ஷன் பண்ணுங்க சார். நான் அதனால எந்த இஷ்யூஸ் வந்தாலும் நான் அத மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார். ஆ எதனால சொல்றேன்னா, இங்க திருச்சியில வந்து நெறைய சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு. அவங்க எதுன்னு கன்ஃப்யூஸ் ஆவாங்க. ஆ நீங்க போடுங்க. ஏன்னா உறையூர்ல இருக்கிறது அது ஒண்ணுதான். உறையூர்ல இருக்கிற சர்வீஸ் சென்டர்ன்னு மட்டுமாவது போடுங்க. அவங்க கொஞ்சமாவது அலர்ட் ஆவாங்க. ஏன்னா அவங்க இப்ப பிரான்ச் வேற ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆ இதனால இங்க இந்த மாரி கஸ்டமர்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ம். கொஞ்சம் ஃப்ரீயாங்க சார், பேசலாமா? பேசலாம் மேடம். சொல்லுங்க. நான் பேசாம உங்கள்ட்ட ரிட்டர்ன் நான் இப்ப அதையுமே பேசிட்டேன். சார் இத எடுத்துக்கோங்க. அமௌண்ட் ரிட்டர்ன் ம். பண்ணிருங்க. நான் ஃப்ரெஷ் பீஸ் கூட வாங்கிக்கிறேன்னா, அந்த ஃப்ரெஷ் பீஸும் அவங்கள்ட்ட தான் வாங்கணுமா? பக்கத்துல இருக்காங்க, நமக்கு தெரியாது, ம். சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, இப்படி கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. நான் இன்னொரு சர்வீஸ பத்தி உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்னு யோசிக்காதீங்க. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம கோஆபரேட்டிவ் சேனல்ல இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபோன் ரெக்கார்டிங் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அது என்னன்னா, திருச்சியில இருந்து சரோஜினி அப்படின்றவங்க ஜெராக்ஸ் மிஷினில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸான அவங்களுடைய ஸ்டோரியை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய போர்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அது வந்து வாங்கின இடத்துல அதை கேட்டப்போ 14,000 13,000 சொன்னாங்க. எதுக்கோ ஒரு வீடியோஸ்லாம் செக் பண்ணலான்ட்டு தான் யதார்த்தமாக செக் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் வந்து இருக்குது. ஸோ அதோட நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கை நான் அதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதை தொடர்ந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறப்போ, அவங்களுக்கு இப்போ வந்து மிஷினில் போர்டு வந்து கரப்டாக இருக்குது. ஸோ அதை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு போர்டை நமக்கு சென்னை அனுப்ப சொல்லியிருந்தோம். ஸோ அந்த போர்டை நம்ம இங்கே சர்வீஸ் பண்ணி நம்ம மறுபடியும் திருச்சிக்கு சென்ட் பண்ணிட்டோம். ஃபிட்டிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் ப்ராப்ளம்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு, வெவ்வேறு கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ, அவங்க திடீர்னு இதை சென்னைக்கு அனுப்பிச்சா நீங்கள் ரெடி பண்ணி தருவீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் தாராளமாக ரெடி பண்ணி தருவோம், உங்களால் அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தோம். அவங்க வந்து நம்மக்கிட்ட வேறு ஐடியாஸ் கேட்டிருந்தாங்க. பார்சல் அனுப்பலாமா, இல்லை தனி வண்டி வச்சு எடுத்துகிட்டு வரலாமாலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ என் சைலன்ஸ் கொடுத்த சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போ தனி வண்டி அப்படின்னா எங்கேயும் ரேட் இழுத்துட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்சல் அனுப்பிச்சோம் அப்படின்னா சேஃப்டியே கிடையாது. பொருள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பெஸ்ட்டான வே என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து பல ஊருக்கு ட்ராவல்ஸ் மூலயமா அனுப்பிச்சிட்டு இருக்கோம், ஆம்னி பஸ்ஸஸ் மூலயமா. அதே மாதிரி உங்கள் ஏரியாவிலேருந்து கோயம்பேட்டுக்கு வரக்கூடிய பஸ் ட்ராவல்ஸை வந்து கேளுங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பார்சல் ஒன்று அனுப்பணும்னு சொல்லுங்கள். அவங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் அவங்க விசாரித்ததில் நேஷ்னல் ட்ராவல்ஸுன்றவங்க தான் அதை வந்து நமக்கு சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. சென்னைக்கு ரீச் ஆன டைமிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 to 6 o'clock இருக்கும். ஸோ நான் ஒரு 7 o'clock அங்கே போய் மிஷினை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அங்கேருந்து ஒரு வண்டியை புக் பண்ணி நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மிஷினை வந்து ஓவராலாக செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இதில் வந்து A2 அசம்பிளிலாம் உடஞ்சி வந்து கம்பி போட்டு கட்டிலாம் வச்சுருக்காங்க. ஸோ கம்பல்சரி செட்டு மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிஷினுக்கான ப்ரைஸ் வந்து இவ்வளோ ஆகும் அப்படின்றத சொல்லிட்டேன். அவங்க உடனே இதுக்கு மேலே ஆகாமல் பார்த்துக்கோங்க, எனக்கு இதிலே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க, ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம மிஷினை ஒவ்வொன்றா பிரிக்க ஆரம்பித்தோம்.
அதுக்கப்புறம் மிஷினுடைய பேனல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வாஷ் பண்ணி அதை வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஸோ அந்த கேப்பில் மிஷினுக்கான சேஸை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை வந்து ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணி ஒயரிங்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி சேஸி நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மிஷின் வந்து பார்க்க ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். தென் இதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்ஸாக ரெடி பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபினிஷருடைய கியர் வந்து பார்த்தோம். ரொம்ப வந்து கருப்பாகவும் ரொம்ப அழுக்காகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த கியரை க்ளீன் பண்ணி நம்ம ஃபிட்டிங் பண்ணோம். ஸோ அதோடைய ஃபுட்டேஜை பாருங்கள். அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த கியர் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் மிஷினில் லேசருன்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் இருக்குது. ஸோ அந்த யூனிட்டை ப்ராப்பராக சேஃபாக ஹேண்டில் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அதை நம்ம வந்து அதையும் ஃபிட்டிங் பண்ணிவிடுவோம். இந்த யூனிட் தான் மிஷினை வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ இதை நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரிண்ட்டு ஓரளவுக்கு தெளிவாகவே வரும். அதுக்காக நம்ம இதையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம கண்டினியூவாக அசம்பிள் பண்ண ஆரம்பித்தோம். தென் இதே மாதிரி தான் வந்து ஃபிக்ஸிங் யூனிட்னு சொல்லுவோம். அந்த ஃபிக்ஸிங் யூனிட் நல்லா இருந்ததுனால ஹீட் ரோலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம அதையும் ஃபிட் பண்ணியாச்சு. ஓவராலாக பேனல்ஸ் எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணி மிஷினை வந்து காப்பி எடுக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணதுக்கப்புறம் மிஷினுக்கான பில்லையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அந்த பேமெண்ட்டை சென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி இங்கேருந்து, அதாவது சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகக்கூடிய பஸ் எதுன்றதை பார்த்தோம். நமக்கு ரெகுலராக பண்ணக்கூடிய வெற்றி ட்ராவல்ஸ் ஏபிள் பார்சல் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணோம். திருச்சிக்கு பஸ் இருக்கா, அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமிங் கேட்டுட்டு மிஷினை வந்து இங்கேயே பேக் பண்ணி இங்கேயே டாடா ஏசி புக் பண்ணி நம்ம நேராக வெற்றி ட்ராவல்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டோம். அங்கே உள்ள நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டாடா ஏசிலேருந்து மிஷினை எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் சேஃபாக லோட் பண்ணிட்டாங்க. மேடம் மிஷினை ரிசீவ் பண்ணி ஒரு 15 to 20 டேஸ்க்கு மேலே ஆகுது. நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு லாஸையும் வந்து பார்க்காம இதுக்கப்புறம் எடுக்கிறது பூராவும் நல்ல ஒரு ஏர்னிங்ஸாக இருக்கணும், நிறைய கெயின் பண்ணி அடுத்தடுத்து அவங்க மிஷின் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றது மட்டும்தான்
அதை மட்டும் தான் நாங்கள் மனசில் வச்சு அந்த ஒர்க் பண்ணி அவங்களுக்கு நல்லபடியாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கும் இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து ஸ்டாப் ஆகி ஒரு இடத்துல நின்றுருக்கலாம். ஸோ அதை ரன் பண்ணணும், கம்மி பட்ஜெட்டில் ரன் பண்ணால் இது ஓடுமா அப்படின்ற கன்சல்டன்சினா அந்த கீழே நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள். ஸோ நம்ம பேசுவோம், அதை பற்றின சில டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அதை ரெடி பண்ணால் உங்களுக்கு அதில் லாபம் இருக்கும் அப்படின்னா அதை ரெடி பண்ணலாம். இல்லை அது கண்டிப்பாக லாபம் வராது, மறுபடியும் செலவு தான் வைக்கும் அப்படின்னா அதை ரெடி பண்ணாமல் நீங்கள் அந்த மிஷினை ஸ்க்ராப் பண்ணிட்டு வேறு மிஷின் கூட பர்ச்சேஸ் பண்ணி ஓட்டுறது நல்லது. இதே மாதிரி நிறைய இந்த ஜெராக்ஸ் ஃபீல்டை பற்றியும் ஜெராக்ஸ் மிஷின்ஸை பற்றியும் நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஜெராக்ஸ் மிஷின்ஸ் வேணும், லோ கவுண்ட் வேணும், லோ ப்ரைஸ் வேணும், இல்லை ஹை பட்ஜெட்டில் வேணும், உங்களுக்கு வாட் எவர் என்ன மாதிரி உங்களுக்கு மிஷின் வேணுமோ அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கரெக்டாக நம்ம எடுத்து ரன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதேபோல் காப்பிடெக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.